அப்போ அமெரிக்கா எல்லாத்தையும் உரண்டு இழுத்து எல்லாம் பண்ணுறது காரணம், எல்லாம் பிரச்சனை வந்து முடிச்ச உடனே, சரி ஓகே இதில் வந்து நீ வட்டி தள்ளுபடி பண்ணு, இதில் அசலை கொஞ்சம் தள்ளுபடி பண்ணு அப்படின்னு 38 ட்ரில்லியனை வந்து ஒரு 20 ட்ரில்லியனாக மாற்றினா அவங்க வந்து கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் எல்லார்ட்டையும் உரண்டு இழுத்து. ஜப்பான் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்தியா வேற அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து 40 பில்லியன். ஓகே, அது ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி உலகத்தில் எல்லாரும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் சண்டை இழுத்துட்டே இருந்தால் என்ன? இதில் இப்படி யோசிச்சு பாருங்கள், அரபு நாடுகள் 2 ட்ரில்லியன் கொடுத்துருக்காங்க. இப்போ போய் என் பணத்தை திருப்பி கொடு அப்படின்னு கேட்டால் என்ன நடக்கும்? பிச்சு போடும் பிச்சு ஒழுங்காக இருக்கணும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களோட கண்காணிப்பில் அவங்களோட அடிவரடி அடிமையாக தான் இருக்காங்க. ஆனால் அதே வார்த்தையை சைனாவில் சொல்ல முடியாது. நீ அடித்தா நான் திருப்பி அடிப்பேன். ஓகே, இன்னொன்று ரஷ்யா அமெரிக்காவாக இருக்கட்டும், யூரோப்பியன் யூனியனாக இருக்கட்டும், அமெரிக்கா இங்கேயோட ரொம்ப கொஞ்சம் கம்மி. ஒரு $5 பில்லியன் வந்து அமெரிக்காவில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் எல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு $300 பில்லியன். ஓகே, அப்போ எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பாருங்கள். 300 பில்லியன். அதை வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக? யுக்ரைனுக்காக. அப்போது ரஷ்யா வந்து திடீர்னு வந்து கையை உடச்சி வைக்கிறது தானே. இப்போ நமக்கு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோமே, நமக்கு வந்து 1 லட்ச ரூபா சம்பளம் கிடைக்கிது. நம்ம திடீர்னு ஒரு 50,000 ரூபா நமக்கு லாஸ்ன்னு வச்சுங்களேன், மேனேஜபிள். 80,000 லாஸ்னு மேனேஜபிள். ஆனால் திடீர்னு 10 லட்ச ரூபா லாஸ்ன்னு வச்சுக்கங்களேன், அந்த 10 லட்ச ரூபாயை நம்ம வந்து வாழ்வாதாரம் போக மாதம் வந்து ஒரு 20,000 25,000 நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட்ட முடியும். அப்போ எத்தனை வருஷம் கட்ட முடியும்? அது மாதிரி